ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோன்னு சொல்கிறத விட ஒரு பெரிய சம்பவத்தை பார்க்க போகிறோம் என்று சொல்லலாம். அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஒரு முக்கிய சம்பவமானது தற்போது அரங்கேற இருக்குது. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு அதிரடியான சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதத்தில் இப்போ 17ஆம் தேதி ஒரு பயங்கர சம்பவமானது நடக்க இருக்குது. அது என்ன சம்பவம்னா, இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க இருக்கக்கூடிய முதல் கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது. ரொம்ப வலுவான ஒரு வேகமான கிரகணம். என்ன கிரகணம்னு கேட்குறீங்களா? சூரிய கிரகணம் தாங்க நடைபெற போகுது. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி மாசி மாத 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி அமாவாசை அன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த கிரகணத்துடைய தாக்கமானது அனைவருக்குமே ஏற்படும். அதில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கோ அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த கிரகணத்தினால உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்யணும். அந்த ஆன்மீக ரீதியான வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். 2026 முதல் சூரிய கிரகணமானது வானில் தோன்றக்கூடிய நெருப்பு வளையமாக இருக்க போகுது. ஆக்சுவலி இப்படி தோன்றக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அது எல்லாத்துக்குமே விடைய வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி 17ஆம் தேதி 2026 ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த ஒரு அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரியும். இந்த கிரகணங்கள் குறித்து நிறைய தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வெளியாகிருக்கு. அதில் சில முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று தான். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகாவின் கண்டத்தில் உள்ள 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து தெளிவாக தெரியும். இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:31 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும். இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது. ஆக்சுவலி இது வளைய சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது. வளைய சூரிய கிரகணம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். வாங்க பார்ப்பீங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது. ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும். அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதன் மையப்பகுதியை மட்டும் 96% மறைக்கும். இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளைய போல காட்சியளிக்கும். ஸோ இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல. பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும். இதுதான் நெருப்பு வளைய காட்சி என்று சொல்லப்படுது. இது அதிகபட்சமாக 2 நிமிடங்கள்லேருந்து 20 வினாடிகள் வரை நீடிக்கும். இது ஃபோர்பஸ் அறிக்கை என்று அழைக்கப்படுது. இதுதான் வளைய சூரிய கிரகணங்க. ஆக்சுவலி அடுத்தடுத்து இந்த கிரகணத்தை தொடர்ந்து இன்னும் கிரகணங்களும் ஏற்படும். விஞ்ஞானிகள் கருத்துப்படி கிரகங்கள் எப்போதுமே ஜோடியாகவே நிகழும். இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு. இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இப்போ கிரகணத்தினால உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிப்பதில் வல்லமை கொண்ட உங்களுக்கு மாசி கிரகண அமாவாசைக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம்.
ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேது வாழ்க்கைக்குரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நடத்துவார். யாரை நம்புவது யாரை நம்பாமல் இருப்பது என்ற கேள்வியை எழுப்பி அதற்குரிய பதிலையும் வழங்குவார். புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள் சங்கடங்களை ஏற்படுத்துவார். கடந்த மாதம் வரை நிம்மதியாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் இனி இந்த கிரகணத்திற்கு பிறகு பிரச்சனைகளை உண்டாக்கி உங்களை அலக்களிப்பார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஆசை அதிகரிக்கும். வீண் செலவு ஏற்படும். நவீன சாதனங்களை வாங்கக்கூடிய எண்ணம் உண்டாகும். நட்புகளிடையே விரிசல் தோன்றும். அதுவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்பு என்றிருந்த நிலை மாறி நேரடியாக உங்களை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். உடல்நிலையில் பாதிப்புகள் தோன்றும். அலுவலகத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும். உடன் பணிப்புரிகளோடு இடைவேளை ஏற்படும். குடும்பத்திற்குள்ளே எதிர்பாராத குழப்பம் ஏற்படும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் பேதளிக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். அதுவும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரால் சிரமங்கள் ஏற்படும். ஆடம்பர வழிகளில் சென்று சங்கடத்திற்கு ஆளாவீங்க. சிலர் சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியதிருக்கு என்பதால் இந்த அமாவாசை கிரகணத்திற்கு பிறகு அனைத்திலும் நிதான கவனம் எச்சரிக்கையாக இருப்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பூரமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தன்மானத்தோடு வாழ விரும்பக்கூடிய உங்களுக்கு மாசி மாத கிரகண அமாவாசையிலிருந்து யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் இந்த டைம் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு ராசிநாதன் சூரியனும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும். சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலை ஏற்படும். வேலை காரணமாக ஊரை விட்டு வேறு ஊரில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். தொழிலை மாற்றம் செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் கவனம் கூடுதலாக இருக்கும். அப்புறம் இந்த டைம் உங்கள் நிலையில் எதிர்பாராத மாற்றத்தை சனி ஏற்படுத்துவார். எதிரி தொல்லை அதிகரிக்கும். உடன் இருந்தவர்களும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை ஏற்படும். அதுவும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் சொத்து வாங்குவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அதன் பிறகு செவ்வாயு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சூரியன் ராகு செவ்வாய் என உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்குவார். நட்புகள் வழியே நெருக்கடி தோன்றும். கணவர் மனைவிக்கிடையே இடைவெளி ஏற்படும். புதிய நபர்களால் குடும்பத்திற்குள் பிரச்சனை உருவாகும். பல கிரகங்கள் எதிர்மறையாக இருப்பதால் எதிலும் நிதானம் அவசியம். வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுங்க. பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்பது சங்கடத்திலிருந்து விடுவிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. விவசாயிகள் இந்த டைம் கவனமாக செயல்படணும். தம்பதியர் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். புரிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிக்கோளோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இந்த மாசி கிரகண அமாவாசைக்கு பிறகு அவசியம். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க. எந்த வேலையை எடுத்தோம் முடித்தோம் என்ற இடத்திற்கு வருவீர்கள். என்றாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகு நட்புகள் வெளியே சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் பிரச்சனை உண்டாகலாம். அந்நீரால் குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாம். அதனால் தம்பதியர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டு தொழில் பங்குதாரரை அனுசரித்து செல்வது அவசியம். பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்பதால் சங்கடம் விலகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். அதன் காரணமாக வேறு இடத்துல குடியேறக்கூடிய நிலை ஏற்படும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக புதியவர்களால் சங்கடம் அதிகரிக்கும். புதனும் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் உடன் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்புகளில் இழுப்பறியும் ஏற்படும். அதுவும் சனி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை. எதையும் யோசித்து செய்வது அவசியம். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது. வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்கில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ மாசி அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாசி அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம். இந்நாளில் சீர்திருத்த தலங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க. இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அதனால் இந்த நாளில் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த மாசி அமாவாசையில் செய்தாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கோடி புண்ணியத்துக்காக இந்த அமாவாசையில் இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க.
இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.